வெல்கம் டு அகரம் சமையல். இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்கூலுக்கு காலேஜுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது இது மதியானம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 5 பல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அப்படியே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி பீசஸாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணும்போதே நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருங்க, கலர் மாறாமல் இருக்கும். இப்போ இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அது கூடவே தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மூடி ஓப்பன் பண்ணி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு இப்போ திரும்ப மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த கட்டாயமாக கொடுத்து விடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை. ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்டா இருக்கும். ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.